வணக்கம் பிரவீன். இன்று காலை சுமார் 10 மணி அளவில் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உடற்கூறாய்வு மையத்தில் இருந்து தீபக் ராஜாவின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவரது உடல் வியக்கும்படியாக நடந்து சென்று திருநெல்வேலியில் இருந்து மூன்றடைப்பு என்னும் ஊர், அவரது சொந்த ஊருக்கு பக்கத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கும் மூன்றடைப்பு என்ற ஊர் சுமார் 19 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மூன்றடைப்பில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அவரது சொந்த ஊரான வாகைக்குளம் உள்ளது. காலை 10 மணிக்கு அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அவரது உடல், அவர்கள் உறவினர்கள் பைக், கார் மற்றும் உடலை ஏற்றிச் செல்லும் வாகனம் போலீஸ் பாதுகாப்புடன் நடந்து செல்லும் விதமாக அவர்கள் இறந்த தீபக் ராஜாவின் உடலை தற்போது கொண்டு சென்று வருகின்றனர். 10 மணிக்கு தொடங்கிய ஊர்வலம் தற்போது 5 மணி நேரம் கடந்தும் தற்போதுதான் மூன்றடைப்பு பகுதியை 19 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மூன்றடைப்பு பகுதியை அடைந்து அவரது சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து தற்பொழுதுதான் திரும்பியுள்ளது. கடும் வாகன போக்குவரத்து என்பதை இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். திருநெல்வேலி கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் வாகன போக்குவரத்து ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் ஒரு புறம் முழுவதுமாக இவர்களது ஊர்வலம் சென்று வருவதால் ஒரு புறம் மட்டுமே 4 வழிச்சாலையில், ஒரு புறம் இவர் ஊர்வலம் செல்லும்படியில் மற்றொரு வரும் வாகனங்கள் வருவதற்கும் போவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 4 வழிச்சாலையில் கடும் போக்குவரத்து கடந்த 5 மணி நேரமாக நீடித்து வருகிறது. அத்தியாவசிய தேவை கொண்டு வரும் வாகனங்கள், சுற்றுலா வாகனங்கள், அரசு போக்குவரத்து வாகனங்கள், பயணிகள் செல்லும் வாகனங்கள், தனியார் செல்லும் வாகனங்கள், சொந்தமாக கார் வைத்திருப்பவர்கள் செல்லும் வாகனங்கள், அனைத்து வாகனங்களும் கடும் போக்குவரத்து பாதிப்பில் சிக்கி தவித்து வருகின்றது. இதனிடையே இந்த ஊர்வலத்தின் உயர் பாதுகாப்பிற்காக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிதம்பரசன் மற்றும் திருநெல்வேலி மாநகர கிழக்கு பகுதி துணை ஆணையர் SP ரேங்கில் இருக்கும் ஆதர்ஷ் பச்சேரா இருவரும் அந்த ஊர்வலத்தின் உடனேயே சென்று வருகிறார்கள். ஊர்வலத்தை ஒழுங்குபடுத்தி வரும்போது அவருக்கும் தீபக் ராஜா ஆதரவாளர்களுக்கும் இடையே ஒரு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசார் குறிப்பிடும் பாதையில் செல்லாமல் திடீர் என்று அவர்கள் ஊர்வலத்தின் பாதையை மாற்றுவதும், ஊர்வலத்தின் முன்னால் செல்வதும், நடந்து செல்வதும், வாகனங்களில் செல்வதும் மிகப்பெரிய வாகன போக்குவரத்து திருநெல்வேலி கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது ஆரம்பித்துள்ளது. 19 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரம் கடந்த நிலையில் தற்பொழுது வாகைக்குளத்துக்கு திரும்பியுள்ளது. இன்னும் 2 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டிய நிலையில் நம்மால் ஒரு அடி கூட இந்த இடத்திலிருந்து நமது வாகனத்தை செலுத்த முடியாமல் இந்த இடத்தில் தங்கி இருக்கிறோம், ஸ்டாக் ஆகி இருக்கிறோம் என்றே கூற வேண்டும். மிகப்பெரிய வாகன போக்குவரத்து, பொதுமக்களுக்கு இதனால் கடும் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அவசர வேலையாக செல்பவர்கள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் என கடுமையான போக்குவரத்து பாதிப்பை திருநெல்வேலி கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை சந்தித்து வருகிறது என்றே குறிப்பிட வேண்டும். இதுதான் கள நிலவரம் பிரவீன்.